In an examination, the maximum marks for each of the 4 papers, namely P, Q, R, and S, are 100. Marks scored by the students are in integers. A student can score 99% in n different ways. In n different ways. What is the value of n? Actually, இது என்ன kind of question? Online students also can answer. இது எந்த percentage question இல்ல permutation question n different ways. What is the value of n அப்படின்னு கேக்குறேன். A student can score 99% in n different ways. ஸ்டோரி புரியுதா? என்ன சொல்லியிருக்காங்க ஸ்டோரி? In an examination, the maximum marks for each of the 4 papers, மொத்தம் 4 papers, PQRS. சரியா? 4 papers இருக்கு, PQRS. ஒவ்வொரு பேப்பருக்கும் 100 marks, 100 marks, 100 marks, 100 marks. அப்ப டோட்டல் என்னது? டோட்டல் 400. ஒருத்தர் வந்து 400 எடுத்தனா 100% எடுத்துட்டாருன்னு அர்த்தம். சரியா? ஆனா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? எஸ் ஐ மீன் மார்க்ஸ் ஸ்கோர்ட் பை ஸ்டூடெண்ட் ஆர் இன் இன்டீஜர்ஸ். பாயிண்ட்லாம் எதுவும் வரல. மார்க் ஒருத்தர் அதாவது 39, ஐ மீன் 394.6, 399.2 அப்படிலாம் எதுவும் எடுக்கல. பாயிண்ட்ல எதுவும் வரல. எல்லாமே என்னது மார்க் இன்டீஜர்ஸ் தான் இருக்கு. 400 எடுக்கலாம், 360 எடுக்கலாம், அந்த மாதிரி. கரெக்டா? A student can score 99%. ஒரு ஸ்டூடெண்ட் 99% எடுக்கிறாருன்னா அவர் எவ்வளவு விதத்துல 99% எடுக்கலாம்? How many ways he can get a 99% mark? 99% மொத்தம் டோட்டல் என்னது? 400. 400ல 99% எவ்வளோ? 99% of 400 எவ்வளோ வரும்? 99 by 100 into 400 கேன்சல் பண்ணோம்னா என்ன வருது? 396. அவ்வளவுதான், 4 மார்க்ஸ் போயிருக்கு. கரெக்டா? 396 எடுக்கணும். 396 எடுக்கணும் அப்படின்னா அவர் 4 மார்க் லூஸ் பண்ணும். எஸ் டு 4 மார்க்ஸ். 4 மார்க்ஸ் அவரை எந்தெந்த சப்ஜெக்ட் 4 மார்க்ஸ் விடணும்பா. அவரு 4 மார்க்ஸ் விட்டார்னா அவருக்கு என்ன வந்துடும்? 99% வந்துடும். அப்போ 4 மார்க்ஸ் விடணும், என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்க்கும். ஓகே, he has to leave what? 4 marks. Okay, need to be subtracted from 400. 400 வந்து 4 மார்க்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா 396 என்ன கொடுத்துரும்? 99% மார்க் கொடுத்துரும். கரெக்டா? இப்போ 4 மார்க் அவர் எப்படிலாம் விடலாம்? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு பாசிபிலிட்டி, அந்த 4 மார்க்ஸ் அவர் இங்க விடலாம் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ல, இல்ல இங்க விடலாம், இல்ல இங்க விடலாம், இங்க விடலாம். ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல 4 மார்க்ஸ் விட்டுட்டு மீதி இருக்க எல்லா சப்ஜெக்ட்லும் 300 எடுத்தா என்னது? பாஸ். கரெக்டா? அப்போ ஒரு மார்க் வந்து 400 விடணும், மத்த எல்லா சப்ஜெக்ட்ல என்னது? 0 விடணும். இது 4ன்றது அவரு அதாவது விடுற மார்க். சரியா? அப்போ இந்த ஒரு சப்ஜெக்ட்ல 4, மத்த சப்ஜெக்ட்ல 0. அந்த 4 வந்து ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ல விடலாம், செகண்ட் சப்ஜெக்ட் விடலாம், தேர்ட் சப்ஜெக்ட் விடலாம், ஃபோர்த் சப்ஜெக்ட் விடலாம். மொத்தம் எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கு? 4 பாசிபிலிட்டி. இதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த 4 நம்பரை எடுத்துக்கோங்க. இதுல ஒரு நம்பர் டிஸ்டிங், மத்த 3 நம்பர் என்னது? சேம். நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். இது எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க? How many ways we can arrange? It is 4 factorial by 3 factorial. 4 factorial na 4 into 3 into 2 into 1, 3 into 2 into 1 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 4 ways. இதுதான் மீனிங். இல்லைன்னா நீங்க மேனுவலா கூட இங்க மேனுவலா கால்குலேட் பண்ணிக்கலாம். அந்த 4 மார்க் இங்க வரலாம், இல்ல இங்க வரலாம், இல்ல இங்க வரலாம், இங்க வரலாம். மத்த 3 சப்ஜெக்ட் என்னது? ஆல் அண்டர்ஸ்கோர்ட். அப்போ 4 ways. இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. இது மட்டும் தானா? இன்னொரு பாசிபிலிட்டி என்ன இருக்கு?
ஒரு சப்ஜெக்ட்ல 3 மார்க்ஸ் விடலாம், இன்னொரு சப்ஜெக்ட்ல 1 மார்க் விடலாம், மற்ற 2 சப்ஜெக்ட்ல சென்டம் ஸ்கோர் பண்ணலாம். இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. 3 மார்க்ஸ் ஒரு சப்ஜெக்ட்ல வேணும், 1 மார்க் ஒரு சப்ஜெக்ட்ல வேணும், மற்ற 2 சப்ஜெக்ட்லயும் 100 மார்க்ஸ். இப்படி எடுத்தாலும் என்னது, அவர் என்ன பண்ணுவாரு, 99 ஸ்கோர் பண்ணுவாரு. சரியா? இப்போ ரெண்டு டிஸ்டிங் நம்பர் இருக்குது, ஒரு ஜீரோ இருக்கு. இதை எத்தனை விதமா அரேஞ்ச் பண்ணலாம்? அந்த 3 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் விட்டு செகண்ட் சப்ஜெக்ட்ல 1 மார்க் விடலாம், இல்லைன்னா அந்த 3 மார்க்ஸ் லாஸ்ட் சப்ஜெக்ட்ல விட்டு தேர்ட் சப்ஜெக்ட்ல 1 மார்க் விடலாம். அப்ப நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ அந்த நிறைய பாசிபிலிட்டினா எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கு, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? டூ டிஃப்ரெண்ட் நம்பர், ஒரு நம்பர் 2 முறை ரிப்பீட்டா இருக்கு, மொத்தம் எவ்வளவு இருக்கு? 4 நம்பர் இருக்கு. 4 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல். ஏன்னா ஒரு நம்பர் என்னது, 2 முறை ரிப்பீட்டா இருக்கு. ஞாபகம் வருதா? பெர்மிட்டேஷன் சொல்லி கொடுத்தனே. 4 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல். இது ஆக்சுவலா பெர்மிட்டேஷன் கொஸ்டின். இது எதுக்கு இங்க கொண்டு வந்தேன்னா இந்த பர்சன்டேஜ், அதுக்காக மட்டும் தான் இங்க கொண்டு வந்துட்டேன். புரியுதா? ஸோ அந்த பெர்மிட்டேஷன் கான்செப்டை ரீகால் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 4 into 3 into 2 into 1 divided by 2 into 1. So it is going to be what, 12 ways. அடுத்து 111. அதுக்கு முன்னாடி டூ டூவா கூட விடலாம்ல அவரு. ஒரு சப்ஜெக்ட்ல 2 மார்க்ஸ், இன்னொரு சப்ஜெக்ட்ல 2 மார்க்ஸ். அப்படி விட்டாருன்னா எவ்வளவு பாசிபிலிட்டி வரும்? எவ்வளவு பாசிபிலிட்டி வரும்? மொத்தம் 4 ஃபேக்டோரியல் பை வாட், 2 நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ 2 ஃபேக்டோரியல் into 2 ஃபேக்டோரியல் என்ன வரும்? 4 into 3 into 2 into 1 by what, 2 into 2, 2 into 1, 2 into 1. இந்த 2 கேன்சல் ஆயிடும், இது 2 கேன்சல் ஆயிடும். இட் இஸ் கோயிங் டு பி வாட், 6. இன்னொரு பாசிபிலிட்டி 1. 211. இது ஒரு பாசிபிலிட்டி. ஒரு சப்ஜெக்ட்ல 2 மார்க் வரலாம், இன்னொரு சப்ஜெக்ட் 1 மார்க், இன்னொரு சப்ஜெக்ட்ல 1 மார்க், இன்னொரு சப்ஜெக்ட்ல சென்டம். அப்ப இதை எத்தனை விதமா இதை நம்ம அரேஞ்ச் பண்ணலாம்? இட் இஸ் 4 ஃபேக்டோரியல் பை ஒரு நம்பர் தான் ரிப்பீட்டா இருக்கு, மற்ற எல்லாமே டிஸ்டிங்டா இருக்கு. அப்ப என்ன வரும்? 2 ஃபேக்டோரியல். 4 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் இட் இஸ் 12. சரியா? ஒன்னு 4, இன்னொன்னு 12, இன்னொன்னு 6, இன்னொன்னு 6. நீங்க கடைசியா சொல்ற பாசிபிலிட்டி தான் என்னது, எல்லாத்துலயும் ஒரு மார்க் விட்டாலும் 4 மார்க் போயிடும். 4 மார்க் போச்சுன்னா அவருக்கு 99% வந்துடும். கரெக்டா? இதுக்கு எவ்வளவு பாசிபிலிட்டி? ஒரே பாசிபிலிட்டி தானே. எல்லாத்துலயும் 1 மார்க் வர்றது ஒரே பாசிபிலிட்டி. அதாவது 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல். 4 முறை ஒரு நம்பர் ரிப்பீட்டா இருக்கு. மொத்தமா 4 நம்பர் இருக்கு. 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல். ஆன்சர் இஸ் வாட், 1. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எவ்வளவு வருது? 24, 30, 35. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா தட் இஸ் 4 plus 12 plus 6 plus 12 plus 1. It is going to be 35. So he can get what? In 35 ways, he can get 99% mark. புரியுதா? இந்த சம் புரிஞ்சுச்சா? ஓகே. ஸோ மொத்தம் 35 விதமா அவர் வந்து 99% மார்க் எடுக்கலாம். அதாவது 396 மார்க் எத்தனை விதமா எடுக்கலாம், அதை நமக்கு கால்குலேட் பண்ணிடும். Only thing is your understanding of the question makes difference. அப்ப n, what is the n value? n is 35. புரிஞ்சா? ஓகே. I hope you have understood. Online students புரிஞ்சா? Online students understood? Say some yes, no. Class புரிஞ்சிட்டு இருக்கா? Yes. Okay. Fine. Good. Let's move on to the next question. Okay. What's this question answer? The increase in price of certain item was 25%. இந்த மாதிரி கொஸ்டின் 2-3 முறை கேட்டிருக்காங்க. சிம்பிள் கொஸ்டின் தான். The increase in price of certain item was 25%. Then the price was decreased by 20%, and then again increased by 10%. What is the resultant increase in the price? ஏதாவது புரியுதா என்ன? புரியுதா? சரி. ஒரு ஒரு ஏதோ ஒரு கமாடிட்டியோட பிரைஸ் வந்து நம்ம ஒரிஜினலா 100ன்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றாங்க, 25% இன்க்ரீஸ் பண்றாங்க. 100ல 25% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 125.
அதுக்கப்புறம் இது என்ன பண்ணிருக்காங்க, இந்த நம்பரை தென் த பிரைஸ் வாஸ் டிக்ரீஸ்ட் பை 20, இதுல 20% டிக்ரீஸ் பண்றாங்க. இதுல 20% டிக்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா என்னது, ஜஸ்ட் இட் இஸ் 80%. கரெக்டா? 25% டிக்ரீஸ்னா 100ல நான் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கேன். 80% ஆஃப் 125. 80% ஆஃப் 125 அப்படின்னா என்ன வரும்? இட் இஸ் கோயிங் டு பி 4 5. இட் இஸ் கோயிங் டு பி வாட்? 25. ஆன்சர் இஸ் வாட்? 100. 80% of 125 is what? 100. கரெக்ட் தானே? ஓகே, அடுத்தது. அதுக்கப்புறம் என்ன சொல்லுங்க, தென் அகைன் இன்க்ரீஸ்ட் பை 10%. இதுல இருந்து அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, 10% இன்க்ரீஸ் பண்றாங்க. 10% இன்க்ரீஸ் பண்ணா 100ல 10% இன்க்ரீஸ் பண்ணா 110. சரியா? வாட் இஸ் த ரிசல்டன்ட் இன்க்ரீஸ் இன் த பிரைஸ்? ஒரிஜினலா நம்ம 100 எடுத்தோம், ஃபைனலா இது எங்க போய் முடியுது? 110ல முடியுது. வாட் இஸ் தட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்? 10% இன்க்ரீஸ். அது எப்படி கண்டுபிடிக்கிறோம்? 110 by, I mean 110 minus 100, 10. 10 by 100 into 100. கரெக்டா? அந்த ஃபார்முலா இல்லைன்னா டைரக்டா 110 வருது. அப்ப இட் இஸ் வாட்? 10% இன்க்ரீஸ். 10% இன்க்ரீஸ். Are understanding? Or else the difference is 10 divided by original is what? 100 into 100. So it is going to be 10%. புரிஞ்சா? இந்த மாதிரி கொஸ்டின் 2-3 முறை கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இன்க்ரீஸ் டிக்ரீஸ். வில் சி. I understood. Simple. Shall we go to the next? The 2022 questions. அதனால தான் சிம்பிளா இருக்கு. அடுத்தது. When 70% of a number x is added to another number y, the sum becomes 165% of the value of y. அப்படின்னா என்னது? 70% of x. %70% of x added to another number y, then the sum becomes 165% of y. இது வந்து ஒரு ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரி என்ன சொல்லியிருக்காங்க? when 60% of number x is added to another number z, 60% of x is added to another number z, then the sum becomes 165% of z. 165% of z. Which of the following is correct? அப்போ x-க்கும் y-க்கும் z-க்கும் என்ன ரிலேஷன்? எது பெருசு எது சின்னது? அதாங்க கேக்குறாங்க. சரியா? 3 லெட்டர்ஸ், 3 நம்பர்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ் ஒய் இசட். அதெல்லாம் இந்த இன்இக்வாலிட்டி பாருங்க, எல்லாமே லெஸ் தென் கிரேட்டர் அந்த இன்இக்வாலிட்டி தான் இருக்கு. இப்போ நம்ம எது பெருசு எது சின்னது அப்படின்னு கண்டுபிடிக்குமா? ஓகே. ஸோ இதுல இருந்து என்னது? இட் இஸ் 70%னா 70 by 100 into x பிளஸ் இது அப்படியே இருக்கட்டும். இந்த y நான் இந்த பங்கு கொண்டு, ஏன்னா y டேர்ம்ஸ் ஒரு பங்கு கொண்டு போறேன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 165 by 100 into y minus y. இந்த y அந்த பக்கம் கொண்டு என்ன வருது நமக்கு? 70 by 100 x. This is equal to, கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? 165 minus 100y by 100 வரும். அப்ப என்னது? 65 by 100y. இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா it is going to be 5 ஆல கேன்சல் பண்ணலாம். it is going to be what? 14x is equal to 13y. கரெக்டா? 14x is equal to 13y அப்படின்னா இதுல எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர்? x 14ஆல மல்டிப்ளை பண்ணாதான் y 13ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ஈக்குவலா இருக்கு. அப்போ இதுல எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர்? x is smaller, y is bigger. அப்படி இல்லைன்னா நீங்க x is equal to என்ன வரும்? x is equal to 13 by 14y. அப்படின்னா என்ன மீனிங்? இது வந்து 0 பாயிண்ட் சம்திங். கரெக்டா? 0 பாயிண்ட் சம்திங் ஆஃப் y. அப்போ y தான் என்னது? பெரிய வேல்யூ, x வந்து ஸ்மாலர் வேல்யூ. அப்போ x is less than y. இங்க என்ன வரும்? சேம் லாஜிக். 60 by 100 into x plus
அந்த z நான் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். x this is equal to 165 by 100 into z minus z. இது என்னது? 60 by 100 x this is equal to same 65 by 100 z. அப்ப என்னது? 60 65 it is 12x is equal to 13z. z வந்து 13 ஆல மல்டிப்ளை பண்ணா that is equal to x multiplied by 12. கரெக்டா? இதுல எது பெரிய நம்பர், எது சின்ன நம்பர்? எக்ஸ் தான் பெரிய நம்பர், இசட் வந்து என்னது? சின்ன நம்பர். கரெக்டா? ஸோ ஃப்ரம் இயர் வி கேன் கன்க்ளூட், ஆர் இல்லைன்னா இந்த 12 அந்த பக்கம் போனீங்கன்னா என்ன வரும்? 1 பாயிண்ட் சம்திங் ஆஃப் இசட். கரெக்டா? அப்போ எக்ஸ் வந்து என்னது? பெரிய நம்பர், இசட் வந்து சின்ன நம்பர். கரெக்டா? ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் இசட். இந்த ரிலேஷன் இங்கிருந்து வருது. இப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணோம். கம்பைன் பண்ணா என்ன வரும்? Your z is less than x, x is less than y. இதை ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. ரிவர்ஸ் பண்ணா என்ன வரும்? z is less than x அப்படின்னு வருமா? z is less than x, x is less than y. z less than x less than இப்படிதான் கேட்டிருக்காங்க. ரிலேஷன் எங்க இருக்கு? z less than x less than y. ஆப்ஷன் ஏ. ஸோ ஜஸ்ட் ரிலேஷன் கண்டுபிடிக்கிறோம், அவ்வளவுதான். இதுல பர்சன்டேஜ் இருக்கு, அதால பர்சன்டேஜ்க்கு. ஓகே, அடுத்தது போலாமா? Two candidates X and Y contested an election. ரெண்டு பேர் எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்றாங்க. 80% of voter cast their vote and there were no invalid votes. 80% vote போட்டவங்க எல்லாமே valid votes. Invalid votes எதுவும் கிடையாது, நோட்டாக்கு எதுவும் கிடையாது. அதான் சொல்லிருக்கேன், there was no nota. Option X got 56% of the votes cast and won by 1440 votes. What is the total number of voters in the voters list? டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் எவ்வளவுன்னு தெரியல, அதான் கண்டுபிடிக்கணும். அத டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ், லெட் மீ டேக் இட் அஸ் எக்ஸ். இந்த எக்ஸ்ல எவ்வளவு பேர் ஓட் போட்டிருக்காங்க? 80% ஓட் போட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ 80% ஆஃப் எக்ஸ் தான் என்ன பண்ணிருக்காங்க? ஓட் போட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி வாட்? 8 இல்லைன்னா இது 4/5 அப்படின்னு கேட்கலாம். 4/5x இவ்வளவு பேர் என்ன இருக்கு, என்ன பண்ணிருக்காங்க? ஓட்டட். இந்த எக்ஸ்ல 4/5x தான் என்ன பண்ணிருக்காங்க? ஓட் பண்ணிருக்காங்க. சரியா? இந்த ஓட் பண்ணதுல தான் ஒருத்தர் வந்து 56% வாங்கியிருக்காரு. எவ்வளவு மார்ஜின்ல வின் பண்ணிருக்காங்க? 1440. அப்ப இன்னொருத்தர் எவ்வளவு வாங்கியிருக்காங்க? 44%. சரியா? ஒருத்தர் வந்து 56%, அப்போ தோத்தவர் வந்து 44%. எதுல? இதுல 80% ஓட்டு, இது ஓட் பண்ணிருக்காங்கல்ல, இதுல 56% வாங்கியிருக்காரு, இதுல வந்து இன்னொருத்தர் வந்து 44% வாங்கியிருக்காரு. சரியா? ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 12% டிஃபரன்ஸ். அந்த 12% டிஃபரன்ஸ் என்ன வருது? 12% டிஃபரன்ஸ். அந்த 12% டிஃபரன்ஸ் தான் எவ்வளோ? 1440. கரெக்ட் தானே? எவ்வளவு மார்ஜின்ல வின் பண்ணிருக்காரு ஒருத்தர்? 1440. அப்போ ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ? 12%. அப்போ இந்த நம்பர்ல 12% டிஃபரன்ஸ் தான் இது. கரெக்டா? அப்போ நம்ம என்ன எழுதலாம்? 12% ஆஃப் 4/5x this is equal to 1440. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இது எழுதிட்டுனா சம் ஓவர். கரெக்ட் தானே? அப்போ வாட் இஸ் இட்? 12%னா 12/100 into 4/5x this is equal to 1440. டைரக்டா அந்த 12ஆல கேன்சல் பண்ணிடலாமா? 12. கரெக்டா? அடுத்தது இதை கேன்சல் பண்ணிடலாமா? 4ஆல கேன்சல் பண்ணா இட் இஸ் 25. கரெக்ட்? அப்போ என்ன வரும்? x is equal to 120 into
25 into 5 125. தப்பு பண்ணிருக்குமோ? கேன்சலேஷன் கரெக்டா பாரு. 12 times, சாரி, இது வந்து 12 yes 15 into 5 எது 12% என்னப்பா? 12 by 100 4 by 5 x is equal to this much. இப்போ 12 டைரக்டா கேன்சல் பண்ணிட்டா 120. இல்லைன்னா இதை இங்க கேன்சல் பண்றதுக்கு பதிலா இந்த 100 அப்படியே இருக்கட்டும். 4 இருக்கு இல்லையா? 4 கேன்சல் பண்ண என்ன வரும்? 30. கரெக்டா? இப்போ ஈஸியா மல்டிப்ளை பண்ணிடலாம். x is equal to 13 to 5, இது எல்லாம் இந்த பக்கம் போகுது 100. x is equal to 15,000. புரிஞ்சா? So x is equal to 15,000 means total number of voters is 15,000. வேணா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். என்னது? இந்த 15,000ல 12% 1440 வருமானம் வரும். புரியுதா? சரி, அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் voters is 15%. ஓகே, சிம்பிள் பர்சன்டேஜ் பேஸ்ட் கொஸ்டின். அடுத்தது போலாமா? ஓகே, the next one. This is another simple question. Question தான் கொஞ்சம் பெருசா ஏதோ கன்ஃபியூசிங்கா இருக்கும். A student appeared in 6 papers. The maximum marks are the same for each paper. His marks in these papers are in the proportions 5:6:7:8:9:10. Overall, he scored 60%. In how many number of papers did he score less than 60% of the maximum marks? அதான் கொஸ்டின். சரியா? சோ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளவுன்னு சொல்லல. சோ வில் டேக் வாட் மேக்ஸிமம் மார்க்ஸ் டு பி வாட் 100 அப்படின்னு எடுத்துப்போம். மொத்தம் எவ்வளவு பேப்பர்? 6 பேப்பர். அப்ப 6 பேப்பருக்கு எவ்வளவு வரும்? 600. 6 பேப்பருக்கு 600. மேக்ஸிமம் மார்க் இஸ் 100. 600. சரியா? சரி, இஸ் மார்க்ஸ் இன் தீஸ் பேப்பர்ஸ் ஆர் இந்த ரேஷியோ எவ்வளவு ரேஷியோல இருக்கு? 5:3. இந்த மாதிரி ரேஷியோல இருந்துச்சுன்னா இப்போ ஃபர்ஸ்ட் பேப்பர்ல 5னா 5:6 5x. நெக்ஸ்ட் என்னது? 6x plus 7x plus 8x plus 9x plus 10x. ஆனா டோட்டல் மார்க் எவ்வளவு இருக்கு? ஓவரால் இஸ் ஸ்கோர்ட் வாட்? 60% of the total. What is 60% of the total? 60% of the total. 60 by 100 into 600 என்ன வரும்? 360. அவர் வந்து மொத்தம் ஆட் பண்ணோம்னா 6 சப்ஜெக்டோட மார்க் ஆட் பண்ணோம்னா 360 வாங்கியிருக்காரு. கரெக்டா? only 60% is scored. In how many number of papers did he score less than 60% marks? 60% இந்த மொத்தம் 6 பேப்பர் இருக்கு இல்லையா? இதெல்லாம் எத்தனை பேப்பர் வந்து 60% விட கம்மியா வாங்கியிருக்காரு? அதான் கொஸ்டின். சரியா? 60% கம்மியா வாங்கியிருக்காருன்னா இப்போ 60% என்னது? 100ல 60% எவ்வளோ? 60. 60 மார்க்கை விட எத்தனை பேப்பர்ல கம்மியா வாங்கியிருக்காரு? அதான் கண்டுபிடிக்குது. கரெக்டா? இந்த 60% வந்து ஓவரால் 600ல 60% 360 அவரு வாங்கியிருக்கிறது. ஒவ்வொரு பேப்பர்லயும் 60% விட கம்மியா வாங்கியிருக்கிறது எவ்வளவு? அதான் கொஸ்டின். இன் ஹவு மெனி நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் டிட் யூ ஸ்கோர் லெஸ் தென் 60% ஆஃப் த மேக்ஸிமம் மார்க்ஸ்? ஒரு கொஸ்டினுக்கு மேக்ஸிமம் மார்க் வந்து 100, சாரி, ஒரு பேப்பருக்கு. அதுல 60% 60 விட எத்தனை பேப்பர்ல கம்மியா வாங்கியிருக்கு? அதான் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும். சரியா? சோ எக்ஸ் என்ன வரும்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வருது? So it is 19, 27, 27, 30, correct? 19, 27, 34, 40, 45. Am I right? 45x is equal to 360.
What is then x is equal to 360 by 45? 360 by 45 அப்படின்னா it is going to be okay, நீ டைரக்டா கேன்சல் பண்ணதை தான் பண்ணிக்கங்க. It is 9 times and then it is 7 and then 2. It is going to be what? 8. x 8. x க்கு பதிலா இப்ப 8 சப்ஸ்டிட் பண்ணுங்க, என்ன வரும்? 40. 40 வாங்கியிருக்காரு ஃபர்ஸ்ட் பேப்பர்ல. அப்ப லெஸ் தென் 60 தானே? ஓகே, அதுக்கப்புறம் என்னது? 6 into 8. It is going to be 48. Less than 60 தானே? அடுத்தது 56. Less than 60 தானே? அடுத்தது 64. இதுக்கப்புறம் 3 பேப்பர் இருக்கு இல்லையா, அது எல்லாமே என்னது? ஹையஸ்ட் மோர் தென் 60 தான் வாங்கியிருக்காரு. அப்போ லெஸ் தென் 60 வாங்கின பேப்பர் எத்தனை பேப்பர்? 3 பேப்பர். அப்போ 3 தான் ஆன்சர். இந்த 3 பேப்பர் லெஸ் தென் 60 வாங்கியிருக்காரு, இந்த 3 பேப்பர் மோர் தென் 60 வாங்கியிருக்காரு. ஓவராலா 60%, 360 வாங்கியிருக்காரு. ஆர் அண்டர்ஸ்டாண்டிங்? புரிஞ்சா? ஓகே, shall we go to the next question? A biology class at high school predicted that a local population of, இது வந்து பர்சன்டேஜ் அதுக்கு சம்பந்தம் இல்லை, சரியா? நான் வந்து இந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்காக இங்க போட்டேன், சரியா? A biology class at high school predicted that a local population of animals will double in size every 12 years. சரியா? இன்னைக்கு வந்து 100 இன்ச்சுனா 12 இயர்ஸ் பொறுத்து அது என்னவா மாறிடும்? 200 இருக்கிறது 200 மாறிடும். அதான் மீனிங். The population at the beginning of the year 2021 was estimated to be 50 animals. If P represents the population after n years, P na population, n na number of years, then which one of the following equation represents the model of the class for the population? சரியா? அப்போ இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பாப்புலேஷன் இருக்கு, 12 வருஷம் கழிச்சு அது டபுள் ஆகணும், சரியா? அப்ப நீ பிகினிங்ல இப்போ 2021ல என்னவா இருக்கு? 50 இருக்கு. அது 12 இயர்ஸ் கழிச்சு 2033ல 2033ல என்னவா இருக்கணும்? அது டபுள் ஆயிருக்கணும், 100 ஆயிருக்கணும், ரைட்டா? அப்போ Pன்றது பாப்புலேஷன், Nன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ். Nக்கு பதிலா நாங்க 12 சப்ஸ்டிட், ஃபர்ஸ்ட் 12 சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கொடுக்கணும்? எனக்கு 100 தரணும். அந்த மாதிரி எது சாட்டிஸ்ஃபை பண்ணுது? ஃபார் எக்ஸாம்பிள், இங்க Nக்கு பதிலா நான் 12 கொடுத்தேன் அப்படின்னா என்ன எனக்கு 100 வருமா? என்ன வராது. ஸோ 12னா இதுவே வந்து என்னது? 600 ஆயிடுச்சு, கரெக்டா? P I'm not going to get 100. ஸோ இந்த மாடல்ல இந்த ப்ராப்ளத்தை இந்த ஈக்குவேஷன் ரெப்ரசென்ட் பண்ணாது. அதே மாதிரி இங்க பண்ணோம் அப்படின்னா Nக்கு பதிலா 12 சப்ஸ்டிட் பண்ணோம்னா 12 into 12 144, அதுவே அதிகமாயிடுச்சு, 100 கொடுக்கல. Pனா 100 வரணும் எனக்கு. N வந்து 12 சப்ஸ்டிட் பண்ணும்போது P வேல்யூ என்ன வரணும்? ஐ ஷுட் கெட் 100, கரெக்டா? சரி, அடுத்தது இங்கேயும் அது வராது. இங்க Nக்கு பதிலா 12 கொடுத்தனா 2 பவர் 24 ஆயிடும். 2 பவர் 24 எங்கேயோ போய் நிற்கும், கரெக்டா? தென் இட் இஸ் நாட் கோயிங் டு கிவ் 100. இங்க Nக்கு பதிலா 12, சாரி 12 by 12 1, சரியா? 2 பவர் 1 2, 2 into 50 100, சரிதா? அப்போ இந்த கொஸ்டினை ரெப்ரசென்ட் பண்ற ஈக்குவேஷன் என்னது? இதுதான். இந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ்ன்றதால இங்க போட்டேன். ஓகே, டன், அண்டர்ஸ்டுட்? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ண டைம் இருக்கா? பாப்போம். ஈஸி கொஸ்டினா சிம்பிள் கொஸ்டின்? திஸ் இஸ் ஈஸி ஒன்லி. இன் a class, இந்த கொஸ்டினோட இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிப்போம். ரிமைனிங் கொஸ்டின் வில் டிஸ்கஸ் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். Tomorrow we will learn the remaining questions in this percentage and profit and loss. Along with that, I will come up with some other interesting easy topic, reasoning based ஏதோ ஒன்று இன்ட்ரெஸ்டிங்கா ஈஸியா படிப்போம் நாளைக்கு. ஓகே, let's answer this. In a class, 60% of students are from India.
50% of the students are girls. 30% of the Indian students are girls. Then what percentage of the foreign students are boys? இதான் புரியுதா என்ன? In a class, ஒரு கிளாஸ் இப்போ கிளாஸ்ல எத்தனை பேர்னே சொல்லல. சரியா? ஒரு கிளாஸ்ல 100 மெம்பர்ஸ்னு எடுத்துப்போம். நீங்க எக்ஸ் மெம்பர்ஸ் கூட அசியூம் பண்ணிக்கலாம். நான் 100 எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, இந்த கிளாஸ்ல 60% ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. 60% இந்தியா அப்படின்னா 60%, ரைட்? அப்படின்னா என்ன, எவ்வளோ? 60 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃப்ரம் இந்தியா. எனக்கு கிளாஸ் வந்து 100 தான் எடுத்திருக்கேன். ரிமைனிங் இருக்காங்க இல்லையா, ரிமைனிங் இருக்கவங்களா என்னது அப்போ? 40%. ரிமைனிங் 40% அப்படின்னு 40 ஃபாரினர்ஸ். இவங்க இந்தியன்ஸ், இவங்க ஃபாரினர்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, 50% ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கேர்ள்ஸ். இந்த 100ல 50% ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ள்ஸ். புரியுதா? இந்தியன்ல 50% இல்ல, ஓவரால் கிளாஸ்ல 50% கேர்ள்ஸ். அப்போ 50% பாய்ஸ். கரெக்டா? அப்போ கிளாஸ்ல என்னது 50 + 50 தான். இது பாய்ஸ், இது கேர்ள்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் இஃப் 30% of the Indian students are girls, இதுல 30% அகைன் 60 மெம்பர்ஸ் இந்தியன்ஸா, இதுல 30% கேர்ள்ஸ், ரிமைனிங் ஆர் வாட்? பாய்ஸ். ஸோ 30% கேர்ள்ஸ் அப்படின்னா 60ல 30% எவ்வளோ? 18. 60ல 30%, 10% 6. 6 + 6 + 6 18. 30னா 18% என்னது? கேர்ள்ஸ். இது வந்து கேர்ள்ஸ். ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 60ல 42. இது வந்து என்னது? பாய்ஸ். ஓகே. அப்போ டோட்டலா கேர்ள்ஸ் எவ்வளவு இருக்காங்க? 50 தான். அந்த டோட்டல் கேர்ள்ஸ்ல மொத்தம் 18 கேர்ள்ஸ் என்னது? இந்தியன்ஸ். ரிமைனிங் 32 கேர்ள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க யாரு? ஃபாரினர்ஸ். அப்போ டோட்டல் ஃபாரினர்ஸ் எவ்வளோ? 40 தான். இந்த டோட்டல் ஃபாரினர்ஸ்ல கேர்ள்ஸ் வந்து 32 இருக்காங்க. ஏன்னா 32 + 18 தான் 50. அப்போ டோட்டல் 40ல 32 கேர்ள்ஸ், ரிமைனிங் 8 தான் என்னது? பாய்ஸ். ஃபாரினர்ஸ் பாய்ஸ் எவ்வளோ? 8. கொஸ்டின் என்னது? Then what percentage of foreign students are boys? Foreign students are boys. What percentage of foreign students are boys? எவ்வளவு பர்சன்டேஜ்? 8ல 40ல 8 எவ்வளவு பர்சன்டேஜ்ப்பா? 8/40 into 100. ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் 40. அதுல பாய்ஸ் எவ்வளவு பர்சன்டேஜ்? அதான் கேக்குறாங்க. அப்போ 8/40. So it is going to be what? 5 times. It is going to be 20. 20% of students are what? The 20% boys are what? Foreigners. Okay, that's it. Foreign students, then what percent of foreign students are boys? Foreign student 80% வந்து என்னது? Girls, 20% வந்து boys. So 20% is the answer. Total கிளாஸுக்கு இல்ல, டோட்டல் கிளாஸுக்குன்னா ஒன்லி 8%. 8ன்னு ஒரு ஆப்ஷனே கிடையாது. சரியா? ஃபாரினர்ஸ்ல இப்ப சொன்னாங்கல்ல, இந்தியன்ஸ்ல 30% ஆஃப் கேர்ள்ஸ், அதே மாதிரி ஃபாரினர்ஸ்ல எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் பாய்ஸ்? ஓகே, இட் இஸ் 20%. Understood? So with this, we'll wind up today. We'll continue in the next class. Thank you.